வணக்கம். இப்போ நம்ம 12ஆம் வகுப்பு வேதியியல்ல செய்முறை பகுதியில் தரம் பார்த்தல் எவ்வாறு செய்வது, அதற்கு தேவையான உபகரணங்கள் என்னென்ன, அதை எவ்வாறு செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நமக்கு பியூரெட் தாங்கி பியூரெட் ஸ்டாண்டு ஒன்று தேவை. ஸோ அது நல்லா வச்சுக்கணும். அடுத்ததாக அந்த பியூரெட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது 50 மில்லிலிட்டர் அளவுடையது. இங்கே 0லிருந்து தொடங்கி 50 வரை. ஸோ 50 ml கொண்ட பியூரெட் இது. ஸோ இது திருகு வடிவில் இருக்குது. ஸோ இது ஓப்பன், இது க்ளோஸ். ஸோ இதை நம்ம முதல்ல நீரில் கழுவி வச்சுக்கணும். அடுத்ததாக பிப்பட் வந்து இதில் 20 ml கொண்டது அப்படின்னு இருக்குது. ஸோ இது எது வரைக்கும் 20 ml அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ இது வரைக்கும் இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த ரெண்டு பகுதிக்கு இடையில் இது வரைக்கும் அது 20 mlன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இதை நீரில் கழுவி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக நம்ம தரம் பார்த்தல் செய்வதற்காக கூம்புக்குடுவை, கோனிக்கல் பிளாஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ கூம்புக்குடுவை வந்து 1க்கு 2 நான் எடுத்து வச்சுருக்கேன். மாணவர்களுக்கு ஒரு கூம்புக்குடுவை வழங்கப்படும். அது சுத்தமாக தண்ணியில் கழுவி வச்சுக்கணும். அடுத்ததாக கரைசல்கள் தருவாங்க. இப்போ நம்ம உதாரணமாக முதல் சோதனையும் இரண்டாவது சோதனையும் 12ஆம் வகுப்பு வேதியியல்ல முதல் சோதனை ஃபெரஸ் சல்ஃபேட் அளவிடல். ஸோ அந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கு KMnO4 இணைப்பு கரைசலாக தேவைப்படும். ஸோ KMnO4 இணைப்பு கரைசல் வைத்திருக்கோம். அடுத்ததாக அந்த முதல் சோதனையில் ஃபெரஸ் சல்ஃபேட்டை அளவிட போகிறோம். அதுக்காக ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் திட்ட கரைசல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக இந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டை தான் நம்ம அளவிடணும். அப்போது இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் இரண்டாவது கரைசலாக. ஸோ இது வந்து ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட், இது திட்ட கரைசல். இது ஃபெரஸ் சல்ஃபேட் செறிவரியா கரைசல். இது ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் சொல்லுவோம், ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட். இது ஃபெரஸ் சல்ஃபேட் அன்னோன் சொல்யூஷன் சொல்ல போகிறோம். அதாவது இதனுடைய செறிவு தெரிஞ்சது. இதனுடைய செறிவு கொஷனில் கொடுப்பாங்க 0.10 சம்திங் அப்படின்ட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதை எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு செறிவு கண்டறிய வேண்டும். கண்டறிந்து இதில் கரைந்துள்ள அந்த கரைபொருளுடைய நிறைய கணக்கிடணும். அது சரி. அதுக்கு அடுத்ததாக இந்த சோதனைக்காக நம்ம 2N கந்தக அமிலம் பயன்படுத்த போகிறோம். 2N H2SO4 பயன்படுத்த போகிறோம். அமில நிலையில் தான் தரம் பாத்திரம் செய்ய போகிறோம். ஸோ அதனால் அமிலம் எடுத்துக்கிட்டோம். ஸோ எவ்வளோ சேர்க்க போகிறோம் அமிலம்னா, ஒரு டெஸ்ட் டியூப் சேர்ப்போம். ஒரு டெஸ்ட் டியூப் என்பது 20 மில்லிலிட்டர் கொண்டது. சரி, இப்போது என்னென்ன அதுக்கடுத்து நம்ம பியூரெட்டில் எப்போ கரைசலை சேர்க்கப்படும் போதும் புனலை பயன்படுத்தணும். அதனால் நமக்கு புனல் தேவை. கூடுதலாக போர்சிலின் டைல் ஒன்றும் நம்ம பீங்கான் தட்டு அதையும் வச்சுக்கலாம் இருந்தால். சரி, இந்த டெஸ்ட் பியூரெட் வந்து இந்த தாங்கியில் இந்த கிளிப் பகுதி அழுத்தணும்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பகுதியில் தான் நம்ம வைக்க போகிறோம். இங்கே ரப்பர் இருக்குது, அந்த இடத்துல நம்ம அதை வைக்கலாம். ஸோ இப்படி தான் வைக்க போகிறோம். ஸோ அழுத்திட்டு ஸோ இதில் வச்சோம்னா அது தாங்கியில் நிற்க போகும். சரி, ஸோ இப்போ நம்ம சோதனையை ஆரம்பிச்சிடலாம். சோதனையை ஆரம்பிச்சிடலாமா பாருங்கள். இப்போ முதல்ல தண்ணியில் முழுமையாக கழுவிட்டோம். இது மூடிய நிலையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ சிறிதளவு அந்த பியூரெட் கரைசலை நிரப்பிக்கொள்ளுறோம். ஸோ கொஞ்சோண்டு பியூரெட் கரைசலை எடுத்து ரின்ஸ் பண்ணணும், அதாவது அலசணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போது நான் ரொம்ப குறைவாக எடுத்துட்டேன், அதிகமாக வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்பதற்காக. ஓகே, கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு இதை அலசணும். முதல்ல நீரால் கழுவி கொண்டு பின்னர் அந்த எண்ணெய் பியூரெட் கரைசலோ அந்த பியூரெட் கரைசலால் நம்ம கழுவிட்டு இந்த கீழ் பகுதியும் கழுவணும். அதெல்லாம் ரொம்ப இது வேஸ்ட்டு, சிங்கில் கொட்டிடலாம். அடுத்ததாக இந்த பியூரெட் கரைசலை நிரப்பி 0 வரை நிரப்பி அதை தாங்கியில் பொருத்தி விடலாம். அப்போ நம்ம
ஒரு பாதிக்கு மேலே எடுத்து இந்த பியூரட்டுடைய இந்த திருகுக்கு கீழ்ப்பகுதியும் நாம் நிரப்ப வேண்டியுள்ளதால் அப்போ திறந்து நிரப்பலாம். ஸோ இந்த பகுதியில் எந்தவித குமிழ்களும் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். தற்போது அந்த குமிழ்களும் இல்லை. அங்கே நிரப்பிவிட்டு மேலும் 0 விட அதிகமாக எடுத்துக்கொண்டு அந்த இப்போ 0க்கு அட்ஜஸ்ட் செய்து விடலாம். ஜீரோ அளவு எடுத்து வைத்து இந்த தாங்கியில் நமக்கு வசதியற்காக அந்த உயரம் அளவு வைத்து வச்சுக்கலாம். இந்த கரைசல் எடுத்து அடுத்ததாக பிப்பட். இந்த பிப்பட் ஏற்கனவே நீரால் கழுவப்பட்டுள்ளது. இப்போ நமக்கு தரம்பாத்தல் ஒன்றுக்கு இந்த KMnO4 கரைசலுடன் திட்ட கரைசலான FAS தான் நம்ம தரம்பாத்தல் செய்ய போகிறோம். அப்போ இந்த கரைசல் எடுத்துக்கிறோம். முதல்ல கொஞ்சோண்டு கரைசல் இதில் எடுத்து அதை அலசி கொள்ளலாம் பிப்பட்டையும். ஸோ நான் கொஞ்சோண்டு கரைசலை உறிஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை இந்த இப்படி ஒரு ரவுண்டு சுற்றுற மாதிரி செய்தோம்னா அலசப்படும். அந்த அலசப்பட்ட அந்த கரைசலை நாம் அதே அந்த பீக்கரில் சேர்க்கக்கூடாது, கண்டாமினேட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம அலசி விட்டோம். இப்போ நம்ம இப்படி கையில் எடுத்துக்கிட்டு ஸோ கொஞ்சம் பொறுமையாக உறிஞ்ச பழகணும். ஸோ நல்லா உறிஞ்சி பழகணும், வேகமாக கூட எடுக்கலாம். ஸோ இப்படி உறையும் போது இந்த இப்படி மேலே வந்துடும். நீங்கள் டைட்டாக மூடலைன்னா மீண்டும் கீழ்ப்பகுதிக்கு சென்று விடும், திரும்ப உரியணும். ஸோ அதை அதுக்கடுத்து அட்ஜஸ்ட் செய்யணும். மேல் பிறை கீழ்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கலர்லெஸ் சொல்யூஷனுக்கு வந்து அந்த கீழ்பிறை வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து சுத்தமான ஒரு கூம்பு குடுவையில் அந்த கரைசலை சேர்த்துக்கணும். ஸோ நான் 2 முறை செய்ய போகிறோம்ன்றதுனால அடுத்து செய்து கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த 20 மில்லிலிட்டருடன் 1 டெஸ்ட் டியூப் கந்தக அமிலம் எடுத்துக்கொள்ள போகிறோம். 2NH2SO4. அப்போது பியூரேட் கரைசல், KMnO4 கரைசல், பிப்பட் கரைசல் 20 ml, திட்ட FAS கரைசல், அதனுடன் ஒரு சோதனை குழாய், அதாவது 20 மில்லிலிட்டர் 2NH2SO4 சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ இந்த கரைசலை நாம் பியூரட்டில் எடுக்கப்பட்ட KMnO4 கரைசலுடன் தரம்பாத்தலை செய்யலாம். வேகமாக செய்திருக்கோம். ஸோ இதுதான் நிறமாற்றம் முடிவு நிலை. அதாவது பியூரேட் கரைசல், KMnO4 கரைசல், பிப்பட் கரைசல் 20 மில்லிலிட்டர், திட்ட FAS கரைசல், சேர்க்கப்பட வேண்டிய அமிலம் 20 மில்லிலிட்டர் 2NH2SO4, வெப்பநிலை ஆய்வக வெப்பநிலை, நிறம் காட்டி சுய நிறக்காட்டி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ முடிவு நிலை வெளிரிய நிலைத்த இளஞ்சிவப்பு நிறம் தோன்றுதல். ஸோ இதுதான். ஸோ இப்போ இது போல் எடுத்துட்டோமா நிறம், இது இன்னும் ஒரு ட்ராப் முன்னாடியே கூட எடுத்துக்கலாம், இதுவே ஓகே தான். ஸோ இதை வைத்து விட்டு பியூரட்டை அந்த நிறுத்தியிலிருந்து வெளியேற்றி அந்த அளவை குறித்து கொள்ளலாம். 21.5 என்று வந்துள்ளது. அதை குறித்து கொண்டு
அடுத்து ஒத்த அளவீடு எடுப்பதற்காக மீண்டும் ஒரு முறை செய்வோம். அப்போ மீண்டும் அந்த 0 வரை KMnO4 கரைசலை நிரப்பிக் கொள்வோம். முன்பு செய்த போன்றேதான் அடுத்ததாக முன்பு போன்றே ஒரு 20 மில்லிலிட்டர் திட்ட FAS கரைசல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடன் ஒரு சோதனை குழாய் கந்தக அமிலம் சேர்க்க வேண்டும். இக்கலவையை இப்போது தரம் பார்த்தல் செய்வோம். இப்போது அக்யூரேட்டாக எடுக்கணும். முன்ன எடுத்த மாதிரியே முன்ன எடுத்தது வேகமாக செய்தோம். இப்போ எந்த ரேஞ்ச் என்று தெரிந்து விட்டது. அதனால் துளி துளியாக சேர்த்து வந்த மாதிரி இருந்தது, நிறம் போய்விட்டது. மீண்டும் ஒரு துளி போட்டால் நிறம் வந்துவிடும். எனவே திருப்பி வைத்துக் கொள்கிறேன் உங்களுக்காக. ஒரு டிராப் விழுந்தாலே ஒரு துளி தான் விழுந்தது, லேசா நிறம் வந்திருக்கு. நிறமாற்றம் தெரியும். வெளிரிய நிலைத்த இளஞ்சிவப்பு நிறம் தோன்றுகிறது. வெளிரிய நிலைத்த இளஞ்சிவப்பு நிறம் தோன்றுகிறது. இதுதான் முதல் முறை செய்தது. இது இரண்டாம் முறை செய்தது. இரண்டாம் முறை இதை விட அந்த கலர் குறைவாக வெளிரிய கலராக எடுத்திருக்கோம். இது ரெண்டும் அளவிட முதல்ல குறிச்சுக்கிட்டோம். அதே போல திரும்ப அளவிட நம்ம குறிக்க போறோம். இம்முறையும் 21.5 என்று வந்துள்ளது. அப்போ நம்ம செய்தது சரி என்று எடுத்துக்கொள்ளலாம். தரம் பார்த்தல் 1 செய்து முடித்துள்ளோம். தரம் பார்த்தல் 2 தொடரலாம். தரம் பார்த்தல் 2க்கு பியூரிட் கரைசல் அதே KMnO4 கரைசல். எனவே நம்ம மேலும் KMnO4 சேர்த்து 0 வரை எடுத்துக்கொள்ளலாம். எப்போதும் புனலை பயன்படுத்தி பியூரெட்டில் கரைசலை நிரப்ப வேண்டும். பியூரெட்டில் அந்த 0 அளவிடை சரி செய்யும் பொருட்டு புனலை நீக்கிவிட்டு அந்த 0 அளவிடை சரி செய்து கொள்ள வேண்டும்.
அதனை தாங்கியில் பொருத்திவிட்டு இப்போது இரண்டாவதாக பியூரேட் கரைசல் KMnO4 கரைசல் நிரப்பிவிட்டோம். பிப்பட் கரைசலாக தரம் பார்த்தல் 2க்கு செரிவரியா FeSO4 கரைசல் 20 மில்லிலிட்டர் எடுக்கப்பட வேண்டும். முதலில் நம்ம திட்ட கரைசல் FeS கரைசல் எடுத்தோம். எனவே இந்த பிப்பட்டை தண்ணியில் கழுவி விட்டேன். ஸோ இடையில தண்ணியில் கழுவி இருக்கும். இப்போது இந்த கரைசலால் கொஞ்சம் அலசிக்கொள்ளலாம். என்னன்னா இந்த பியூரேட் கரைசல் சேம், பட் பிப்பட் கரைசல் வேறுபடுகிறது. எனவே அதனை நம்ம அலசி விட வேண்டும். அந்த அலசிய பின் அதிலிருந்து ml பிப்பட் செய்து கொள்ள வேண்டும். நான் இருமுறை செய்வதற்காக 2 கூம்பு குடுவையிலும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு கூம்பு குடுவை தான் கொடுக்கப்படும் மாணவர்களுக்கு. பியூரேட் கரைசல் KMnO4 கரைசல், பிப்பட் கரைசல் செரிவரியா KMnO4 கரைசல். இப்போ அதனுடன் ஒரு டெஸ்ட் டியூப், அதாவது 20 மில்லிலிட்டர் நீர்த்த, அதாவது 2NH2SO4 சேர்க்கப்பட வேண்டும். இப்போது இந்த கரைசலை பியூரேட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்ட KMnO4 கரைசலுக்கு எதிராக தரம் பார்த்தல் நிகழ்த்தப்பட வேண்டும். ஆரம்பத்தில் வேகமாக சேர்த்துக் கொள்ளலாம். நேரமாக ஆக துளி துளியாக விழுமாறு செய்து கொண்டு அந்த கலவையை நன்கு கலக்கப்பட வேண்டும். நிறம் தோன்றுதல், இதுதான் நமக்கு முடிவு புள்ளி. நிலைத்த வெளிரிய இளஞ்சிவப்பு நிறம் தோன்றுதல். அதை வைத்து விட்டோம். அடுத்தது இதை எடுத்து நம்ம மார்க் செய்து கொள்ளணும். 18.3 இருக்கு. மீண்டும் ஒரு முறை சோதனை செய்வதற்காக அக்கா இது பூட்டு மட்டும் தரணும் எடுக்க, நான் அழுத்திக்கிறேன். தரம் பார்த்தலை மீண்டும் தொடர்வதற்காக 0 வரை எடுத்துக்கொண்டு நம்ம அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட கரைசலுக்கு எதிராக தரம் பார்த்தலை செய்வோம்.
நிறமாற்றம் ஒரே துளியில் ஏற்படும், முன்பை விட ஒரு துளி அதிகம். இவை இரண்டுக்கும் ஒற்றுமை பார்த்தோம்னா, ஸோ இதை வெளிரிய நிலைத்த நிலை இது அதை விட ஒரு கூடுதலாக வேகமாக செய்ததால் ஒரு துளி கூடுதல். ஸோ இது போன்று வெளிரிய நிலைத்த இளஞ்சிவப்பு நிறம்தான் முடிவு நிலை. இது ஒரு டிராப், இதுவே அதிகம்னுவாங்க மாணவர்கள். இதை விட நிறம் அதிகமாக எடுத்தல் கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, ஸோ செய்துவிட்டு அந்த ஸ்டாண்ட்லேருந்து அகற்றி 18.3 வந்துள்ளது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வாறு சோதனையை செய்ய வேண்டும், செய்து பின்னர் கணக்கிட வேண்டும். நம்ம முதலில் திட்ட கரைசல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை வைத்துக்கொண்டு இந்த KMnO4 இணைப்பு கரைசலுடைய திறனை கணக்கிட வேண்டும். பின்னர் இதனுடைய திறனை கணக்கிட்ட பின்னர் தரம் பார்த்தல் ஒன்றின் முடிவு இதுதான். KMnO4 கரைசலின் திறன் கணக்கிட்டிருப்போம். இதை கொண்டு இதனை செரிவரியா FeSO4 ஃபெரஸ் சல்ஃபேட்டுடன் தரம் பார்த்தல் செய்து, இரண்டாம் தரம் பார்த்தலில் செய்து இதன் செறிவினை நம்ம கணக்கிட வேண்டும். கணக்கிட்டு இதன் செறிவு மதிப்பிலிருந்து, இதன் செறிவிலிருந்து 750 மில்லிலிட்டரில் கரைந்துள்ள ஃபெரஸ் சல்ஃபேட்டின் எடையை கணக்கிட வேண்டும். அடுத்தது நம்ம கணக்கு செய்ய போகிறோம். ஸோ இதுதான். தேங்க்யூ.